வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. மக்கள் நீதி மையத்தினுடைய 8வது ஆண்டு தொடக்க விழா வருகிற 21ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கிறது. உலக தாய்மொழி தினம் அன்று 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உலக தாய்மொழி தினம் அன்று பிற்பகல் 3 மணிக்கு தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசன் கொடியேற்றி வைத்து பேருரை நிகழ்த்துகிறார். அரசியல் சம்பந்தமான அத்தனை கேள்விகளுக்கும் அன்னைக்கு விடை கிடைக்கும். இந்த சில பேர் இப்போ வேணுக்கும்னே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, ராஜ்யசபா சீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதை சொல்லத்தான் உதயநிதி ஸ்டாலின் வந்தார், PK சேகர் பாபு வந்தார் அப்படின்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்த பொய்ன்னு எல்லாருமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கும். இன்றைக்கி வழிந்து திணித்து சொல்லக்கூடிய பொய்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அது நியாயமாக இருக்காது. அது வீம்பர்களுக்கு வம்பர்களுக்கு அது தீனி போட்ட மாதிரி ஆயிடும். அவன் ஏற்கனவே வம்பு பண்ணுறான், அவங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். அவனுக்கு போய் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அரசியல் நேர்மைக்கு அது ஆகாது. அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். இந்த பிரபல ஊடகங்கள் அதுதான் எனக்கு என்ன கவலைன்னா, பிரபல ஊடகங்கள்லாம் இந்த பொய்யத்தான் சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. நீ சொல்ல வேண்டிய இடமே வேறையா. தேமுதிக ஆஃபீஸில் போய் சொல்லணும். அங்கே தான் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த அம்மா பழைய ஒப்பந்தத்தெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த நிலையில் நீ இங்கே உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி மன்னிக்கணும். எனக்கு நிறைய இந்த பின்னூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உலகநாயகங்கிறத சொல்லாதீங்க, விண்வெளி நாயகன்னு சொல்லுங்கள். அதைத்தான் எஸ்கே இப்போ பகிரங்கமாக தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு. இனிமேல் நாங்கள் விண்வெளி நாயகன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாரு. நீங்களும் விண்வெளி நாயகன்னே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. விண்வெளி நாயகன்ட்டு நான் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த அரசியல் பற்றி இன்றைக்கி என்ன, அன்றைக்கி 8ஆம் தேதி என்ன 8வது ஆண்டு விழாவில் என்ன பேச போகிறாருன்னு சிலருக்கு ஆர்வமாக இருக்கலாம். அதாவது மன்னிக்கணும், விண்வெளி நாயகனோட நாம் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு இது சொன்னார். அதாவது ஒரு செங்குத்தான மலையில் நான் ஏறிக்கிட்டு இருக்கேன் மணி. அந்த செங்குத்தான மலையில் நான் ஏறிக்கின்றேன். என்னுடைய பார்வை மேலே 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 அந்த உயரத்தை தான் நோக்கி போய்கிட்டு இருக்குமே தவிர வேறு கீழே நோக்கி நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய அந்த மேல் நோக்கி செல்கிற பயணம் சற்று சைடு பக்கவாட்டில் இருக்கலாம், பக்கவாட்டில் இருந்து கூட மேலே ஏறலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் முன் வைத்த காலை நான் பின் வைக்கிறதில்ல என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதை நான் மறுபடியும் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்து இப்போ இந்த 21ஆம் தேதி, இந்த வர்ற 21ஆம் தேதி பிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதில் நம்ம விண்வெளி நாயகன் தான் மெண்டர். அந்த மெண்டர்னு சொன்னால் சில முட்டாள்கள் அதை வேறு விதமாக சொல்லுவான். அவர் தான் அதை ஆரம்பகர்த்தா. முக்கியமான திரைப்படங்கள் சம்பந்தமான சில கருத்துக்களெல்லாம் அங்கே வைக்க போகிறாரு. 2 நாள் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சி. சென்னையில் இந்த ITC சோழா, அந்த சோழாவில் தான் நடக்க போகுது. அதில் நிறைய பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, திரையுலக பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் திரைப்படத்தை பற்றிய தனது கருத்தை சொல்ல போகிறாரு. ஏன்னா திரையுலகம்னா அவருக்கு கடைசி வரைக்கும் அதை அவர் என்றைக்கோ முடிவு பண்ணிட்டார். அதாவது 5 வயதில் ஆரம்பித்த பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் தொடரும், மேலும் மேலும் தொடரும், அது வெற்றிகரமாக தொடரும். அந்த வெற்றியின் பாதை எப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். இப்படி போனால் வெற்றி, இப்படி போனால் நமக்கு கொஞ்சம் சரிவு வரும். நமக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த பாதையில் நம்மளை தொடர்ந்து பின்வருவதற்கும் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பாதையை விட்டு நம்ம வேறு பாதையை இனிமேல் தேடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் இப்போ தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சினிமா ஒரு பக்கம், அரசியல் இன்னொரு பக்கம். அரசியத்தின் உச்சக்கட்டம் தான், அதாவது உச்சக்கட்டம்னு சொல்கிறத தவிர அரசியலில் இன்னொரு
பிரயாணம், இன்னொரு கிளைப்பாதை, அதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுது. அங்கே போனால் கருத்துக்களை சொல்லலாம். இங்கே சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம் இவர் போய் என்ன கருத்தை சொல்ல போகிறாரு, இவர் போய் இங்கே தூங்க போகிறாரு. ஏண்டா உங்களை மாதிரி இப்போ அங்கே உள்ள கேண்டீனில் போய் டிஃபன் சாப்பிட்றதுக்கு அவர் போகிறாரு? நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அங்கே பாருங்கள், ஃபயர் ஃப்ரண்ட் இது. ராஜீவ்காந்தி, திருச்சி சிவா, ராஜா, கனிமொழி, கமல்ஹாசன், இந்த அணி அப்படி எப்படிப்பட்ட அணி தெரியுமா? கன்னு தான் வச்ச, எய்ம் தவறாது. ராக் லைக் ஹோல்டு தான். இந்த அந்த மலை இரும்பு பாறை பிடி கன்னை பிடிச்சா அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு என்சிசியில் சொல்லி கொடுத்தாங்க. ராக் லைக் ஹோல்டு அப்படிம்பாங்க. ட்ரைபிளில் பிடிக்கும் போது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த அணி கரெக்டாக. இனிமே தான் இந்திய அரசியலில் சூடு பிறக்க போகிறது. உடனே சொல்லுமா, ஆமாம் இவர் போய் சேர்ந்தோம் ஏண்டா டே, இப்போவே சூடு பறந்துக்கிட்டு இருக்கு, இவர் போனால் இன்னும் அதிகமாக சூடு பறங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ இவர் போய் தான் அந்த அனலை ஏற்ற போகிறாரு, சூடை கிளப்ப போகிறாருன்றது சொல்லலை. சூட்டினுடைய அதிகமாக இருக்கும், அனல் அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். நீ நெருப்புக்கு கிட்ட போகத்தான் உனக்கு அனலுடைய அந்த வெப்பத்தினுடைய தன்மை தெரியும். அந்த மாதிரி தான் இந்த 4-5 பேர் சேர்ந்து மோடியை மாத்திரம் இல்லை, ஃபைனான்ஸ் மினிஸ்டரையும் சேர்த்து ஆட்டி படைக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. சரி, அடுத்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க தமிழ் படத்தில் தான் நடித்தாங்க. விஜய் சேதுபதியோட நிறைய படங்களில் நடித்தாங்க. அப்போவே 2 பேரை பற்றி இந்த சில கிசுகளெல்லாம் சில நல்ல புண்ணியவான்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது தாங்காமல் அங்கே ஆந்திராவுக்கு போனாங்க. அங்கே ஆந்திராவுக்கு போனவங்க, நான் என்னுடைய ஆந்திரா தான் சொந்த மாநிலம், நான் தெலுங்கு பொண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டு இருக்காங்க. அவங்க தன்னுடைய திரைப்பட உலக பயணம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் வழி மிகுந்து தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே எனக்கும் அந்த காதல் துளிர்த்தது. அந்த துளிர்த்த காதல் ஒருவர் மீது ஆழமாக பதிந்தது. அவருடன் நான் பயணித்தேன். தொடக்கத்தில் நன்றாக இருந்தது. போக போக அவரினால் பலவித தொல்லைகள், துயரங்கள் வந்தது. ஆகவே அந்த பயணத்தில், அந்த நட்புல இருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு தன்னுடைய முதல் காதலை பற்றி சொல்கிறார். அதை காதல் தான் சொல்லணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அதை வார்த்தை சொல்கிறார். அதில் இன்னொன்று சொல்லுவார், இதே அனுபவம் எனக்கு முன்னாலேயே ஏற்பட்டிருக்குங்கிறது சொல்லுவார். அதை அவர்கிட்ட தனியாக கேட்டால் தான் சொல்லுவார், தெரியும். இப்போ என்ன இங்கே ஒரு சந்தேகம் வருதுன்னா, அவர் தமிழ் பட உலகத்திலிருந்து தான் தெலுங்குக்கு போயிருக்காரு. அவர் காதலித்த நபர் யார், அந்த காதலித்த நபர்னால் என்னென்ன தொல்லைகள் வந்தது, ஏன் துயரத்தை அடைந்தார் அப்படிங்கிறது இப்போ மேலோட்டமாக சில பேர் ஒரு பெரிய நடிகரை கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அவர் அஃபேரை பற்றி பேசுனதே இல்லை. பேசாமல் இருந்திருக்கலாம். வீணாக அவரே குப்பையை கிளறி அதற்கான வழியை வகுத்து விட்டார் ஐஸ்வர்யா ராஜேஷ்ங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.